ஒன் இந்தியா ஹவுஸ் அட் நேயர்கள் அனைவருக்கும் அருணோட வணக்கம். ஜோகோவிக்கை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். டென்னிஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கோட், 37 வயதான ஒரு சூப்பரான தரமான ஒரு ஜாம்பவான். டென்னிஸில் அவருக்கு இல்லாத டைட்டிலே கிடையாது. எக்கச்சக்கமான டைட்டில் எல்லாத்துலேயுமே அடித்த நிலைமையில இருந்தும் ரியோ ஒலிம்பிக்கில் ஒரு வேகமாக வெளியேறின ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி 2008 ஒலிம்பிக்கில் பிரோன்ஸ் மெடல் அடித்ததாக இருக்கட்டும், கடைசியாக நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஒரு மெடல் அடித்ததாக இருக்கட்டும், எல்லாம் போக அவர்கிட்ட எல்லா டைட்டிலும் இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் மட்டும் இல்லை, அதுவுமே இப்போ நிறைவேறிக்குது. செர்பியாவை சேர்ந்த நோவாக் ஜோகோவிக் இப்போ ஸ்பெயினோட கார்லோஸ் அல்கார்ஸ் அவரை பீட் பண்ணியிருக்கிறாரு. முதல் கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு மனுஷன். இந்த செட்டு கணக்கு எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7-6 அப்படின்ற ஒரு கணக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7-6 அப்படின்ற ஒரு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே அந்த எத்தனை தடவை விட்டுருப்பாங்கன்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. அதில் 7-3 அப்படின்ற ஒரு கணக்கும் 7-2 அப்படின்ற கணக்கும் இருக்குது. தலை ஃபார் ரீசன். ஸோ அங்கே 7 இருக்கிறதுனால ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக தவம் கடந்துகிட்டு இருந்தாரு மனுஷன். ஸோ இந்த தடவை அல்கார்ஸை பீட் பண்ணியிருக்கிறாரு. முக்கியமாக அல்கார்ஸ் இதுக்கு முன்னாடி 2-3 தடவை நம்ம ஜோகோவிக்கை பீட் பண்ணியிருக்காரு. அது எங்கெங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான 2 இடங்கள் என்னென்ன அப்படின்னா, விம்பிள்டன் 2023 கார்லோஸ் அல்கார்ஸ் பார்த்தீங்கன்னா நோவாக் ஜோகோவிக்கை பீட் பண்ணியிருந்தாரு. அதே கார்லோஸ் அல்கார்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 2024 விம்பிள்டன்லையும் ஜோகோவிக்கை பீட் பண்ணியிருந்தாரு. ஆனால் உனக்கு எது அளவுக்குதோ அதோட செம்மையா திருப்பி ஸ்பெஷலாக வரும்னு சொல்கிற மாதிரி ஜோகோவிக் இந்த தடவை அல்கார்ஸை பீட் பண்ணி கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு பாரிஸ் ஒலிம்பிக்கில். ரிவெஞ்ச் இஸ் ஸ்வீட்டர் தென் வின்னிங் ப்ரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவரோட ஒரே ஒரு ஓட்டம் தான் இருந்தது அவரோட மிகப்பெரிய அந்த செரிமனியில், அந்த அவார்டு செரிமனியில். பட் இதுவுமே கலந்தது. இதுவும் ஒரு ரெக்கார்டாக பேசப்படுது. முக்கியமாக ஓல்டஸ்ட் டென்னிஸ் பிளேயர் டு ஸ்லாம் கோல்டு மெடல் இன் ஒலிம்பிக் அப்படின்ற ஒரு ரெக்கார்டையுமே படைச்சிருக்கிறாரு.